எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சின்ன குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்னோடனே என்னமோ நினச்சிட்டு அதுதான் ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுங்கிறது. உண்மையிலேயே நான் ஷாக் ஆகி அதில் வேற மேடம் நீங்கள் பேசுகிற ஸ்பீச் மாதிரி எனக்கு பேச தெரியுமான்னு தெரியல. நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டீங்க. ஆனால் நைஸாவை சொன்னா பாரு, எம்மா நீனும் குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவங்க அம்மா இவ பேசவே மாட்டேன்னு, நான் வேணா மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துவா போய். இது கொஞ்ச நேரம் நான் பார்க்குறேன். ஒரு ட்ராமா போட்டாங்க, இயல் இசை நாடகம்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா ஸ்கூல்லேயும் டான்ஸோடு முடிச்சுக்கிறாங்க. நாடகம் போடும்போது அப்போத்தான் நம்ம ஏதாவது பிரேக் எடுக்கணுன்னாலோ இல்லை ஏதாவது பொருள் வாங்க போடணும்னு கிளம்பி போயிட்டு வருவோம். அந்த 4 பிள்ளைகளோட அம்மா மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க, இல்லை அப்பா மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. இந்த ஹோல் டீமையும் கட்டி போட்ட ஒரு நாடகத்தை இந்த ஸ்கூலில் தான் பார்த்தேன். நிச்சயமாக சொல்கிறேன், நாடகக்கலை அலைந்து போயில்லை. அந்த பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் இருந்தால் மேடை ஏற்றி விடுங்கள, கொஞ்சம் பேசணும். நான் அப்போவே மைக்கு வாங்கி பேசியிருப்பேன். இந்த அக்கா என்ன சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிடக்கூடாதுன்னு நான் பொறுமையாக இருந்தேன். வாங்கம்மா. அதாவது நடிப்பு கலை, படிப்பை தாண்டி அந்த பயிற்சி வேற இந்த பள்ளிக்கூடத்தில் எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. தேர்ந்த ஒரு கலை. அதாவது நாடகம் அதுவும் மேடையில் நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ கேமரா முன்னால் நடித்தா தப்புட்டா ஒன்மோர் எடுத்துக்கலாம். யாராவது யாரையா இது இடிச்சா பயந்துடாத, மறுபடி ஒரு ஒன்மோர் எடுத்து அது சரியா பண்ணிடலாம். ஆனால் இத்தனை குழந்தைங்க ஏன்னா ஊழைய அப்புறம் கொடுக்கல, நானே ஊழ விட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஒருத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கேளுங்க, எதில் விட்டேன்? நான் வேற மறந்துடுவேன். மனப்பாடமாக அவ்வளோ டைலாக்கு சொன்னீங்க, நான் எதில் விட்டேன் சொல்லு பார்ப்போம். உண்மையில சொல்கிறேன், நடிப்பு இந்த பிள்ளைங்க பண்ணதில் அப்படியே எனக்கு புல்லரிச்சிருச்சு. ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு மேடையில் ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து ஒரு குழந்தைங்களால கதாபாத்திரமாகவே வாழ முடியும்னா மாடல் லெஜண்ட் ஸ்கூல்ஸ். நான் உண்மையிலே ரொம்ப சொல்கிறேன், நான் மிகைப்படுத்தி சொல்லலை, உங்களுடைய கைத்தட்டுதலே அதற்கு பதில். ஆனால் அடுத்த வருஷம் நான் இதே ஸ்கூலுக்கு வருவேன். சிண்ட்ரெல்லாம் வரக்கூடாது. இதே மாதிரி லைவ் மைக்கில் கண்ணகி வரணும், மாதவி வரணும், வீர நாச்சியா வரணும். இவங்களெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன். நம்மளுடைய தமிழை இந்த குழந்தைகள் மழலை பிள்ளையில அது எப்படிமா அந்த இதை சொல்லி கூட எனக்கு இப்படி கொண்டாட்டு நீ அது எப்படி எங்க இருந்துதான் கத்துக்குதுகளோ பயமா இருக்கு. என்ன பார்த்தா நீ அதை விட கொலட்டுற. ஆக உண்மையில சொல்றேன், ஒரு குழந்தைங்க இந்த அளவுக்கு ஒரு நாடக கலையை இவ்வளவு அழகா தத்துருவமா நடிச்சு காமிச்சாங்க. இன்னொரு விஷயம், சும்மா இல்லை, அக்கா வாஷ் பண்ணுவேன். ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு குழந்தைங்க வந்துச்சு, அவன் பாட்டை மாத்தி போட்டுட்டான். இப்ப நானா என்ன பண்ணுவேன்? ஐயா நீங்க பாட்டை மாத்தி போட்டுட்டே அப்படி இருமா போடுறேன் அப்படிமா. ஆனா உண்மையில சொல்றேன், ஒரு நர்த்தகியாக ஆனவங்களுக்கு தெரியும், மேடையில பாடல் போடும் வரை கையை இந்த இதில் வச்சு அப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு பார்வை பார்த்து நிக்கணும். ஒரு பொண்ணு நின்னாங்க, சின்ன பிள்ளை, யாருங்க சொல்லி கொடுக்குறா? அப்போ இயற்கை அவங்களை வெளிப்படுத்துது. ஒரு குழந்தை எதற்காக தயாராக வளர்கிறாள் என்பதை நீங்க யாரும் தேடி பிடிக்க வேண்டாம். அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற திறமைய தயவு செஞ்சு சின்ன பிள்ளையிலே முடக்கி போட்டுறாதீங்க. அது ஒண்ணுதான். பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை 5 சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் வாங்கினா வாங்கிட்டு போதும். நம்ம பிள்ளை ஓட்டப்பந்தயம் தான் ஓடும்னா ஓட விடுங்க, நாளைக்கு அந்த பிள்ளையும் மெடலை வாங்கிட்டு நிற்கும். இதை தான் நான் சொல்லுவேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்வி என்பது தந்தை வசம் இருந்தது. உண்மையா இல்லையா? உங்களுக்குலாம் தெரியுமோ தெரியாதா? அம்மா அப்பாவை அடையாளம் காமிக்கிறதோட நிறுத்திக்கிடுவா. இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். பொம்பளைங்களுக்கு ஒரு கோணம் இருக்கு தெரியுமா? பொறாம கோணம். இது இயற்கை.
என் பிள்ளை மட்டும் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வரணும். இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்து வீட்டுக்காரி 10 இட்லி ஊட்டினானா இவன் 20 இட்லியை பிசைஞ்சு சின்ன சதீசு திங்கிறான், உனக்கு திங்க முடியாதால சின்ன. அது 2 இட்லி தான் திங்கணும், அது 2 இட்லி தான் திங்க முடியும். அப்ப கஷ்டப்பட்டு ஊட்டும் பொழுது பதக்குன்னு நடக்கும். முதல்ல குழந்தைங்களுக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை ஒண்ணு ஏதோ ஒண்ணு உடைச்சிருச்சேன்னு அது அழுதுருச்சு. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல அப்பா அம்மா 2 பேரும் களை எடுக்கிற வேலைக்கு போயிருவாங்க. கிளவிதான் வீட்டுல கிடக்கும். அப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு தள்ளு வண்டி கொடுத்துருப்பாங்க. இந்த கிளவி வெத்தலையை இடிச்சுக்கிட்டே அந்த குழந்தை நடக்கிறத பார்க்கும். அது புதக்குன்னு நடந்து பொசுக்குன்னு கீழே விழுந்தும். இப்ப அது கிளவியை திரும்பி பார்ப்போம், கிளவி அதை பார்க்கும். பார்த்துட்டு கிளவி பார்க்காத மாதிரியே வெத்தலையை மறுபடி இடிக்கும். அப்ப விழுந்த குழந்தை நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு எந்திரிச்சு மறுபடியும் அந்த தள்ளு வண்டியை பிடிச்சி எந்திரிக்கும். உடனே கிளவி செல்வா, என் பேராண்டி எப்படி எந்திரிச்சு நடந்து வர்றான், வாராசா வாராசா. இதைத்தான் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரியவர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் குழந்தை உடனே குழந்தை உழுந்துச்சுன்னு பதறாதீங்க. குழந்தைகள் நிறைய விஷயத்துல தோத்து போனோம், ஏமாந்து போனோம். இன்னைக்கு எதையுமே கொடுக்க தயாரா இல்லை. அதை தான் ஏதோ இங்கிலீஷ்ல எல்லாம் சொன்னாங்க, எலஃபென்ட்ஸ் பேரண்ட்ஸ். ஏதோ நான் படிச்ச கல்வியை வச்சு நான் சொல்றேன். இதை விட பெரிய கூத்து என்னன்னா, அந்த காலத்துல தமிழ் படிச்சோம், நம்மள தமிழ்ல படிச்சோம். தமிழ்ல படிக்கும் பொழுது தெரியுதோ தெரியலையோ, படிச்சோமோ படிக்கலையோ, எல்லாரும் சொல்வா, ஏடி நீ படிச்சியா, ஏய் நம்ம விரும்பும் தலைவரா யார்டா வருவா, காமராஜர் வருவாரி. அப்படியா? காமராஜர் சிறந்த தலைவர், காமராஜர் தலை சிறந்த தலைவர், காமராஜர் எல்லாத்திலையும் தலை சிறந்த தலைவர். 100 பக்கத்துக்கு எழுதி வைப்போமா இல்லையா? தெரியுதோ தெரியலையோ, நம்மளுக்கு இயற்கையாக சிந்திக்கக்கூடிய திறன் இருந்தது. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு தானா சிந்திக்க திறனை கொடுக்கறதுக்கு நம்ம தவறிடுறோம். டீச்சர்மார்கள் இங்க பாருல, புஸ்தகத்துல என்ன இருக்கோ அதான் படிக்கணும், நீயா எதையாவது எழுதாத சொல்லாதீங்க. அந்த குழந்தைக்கு என்ன இதுல திறமை இருக்கோ அதுல அது படிச்சு வந்தால் மட்டும்தான் அதால படிக்க முடியும். அப்பதான் அதுக்கு இயற்கையா சிந்திக்கிற திறன் வரும். இப்போ நான் ரொம்ப நேரம் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு அக்கா ஏம்மா பின்னாடி என்னுடைய பேரனோ பேத்தியோ சேரை போட்டு உட்காந்துருச்சு, நீ எப்பமா நவுந்து போவா, நான் நவுந்து போயிருவேன், பயப்படாதியே, மைக்க குடிச்சிட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசணும்ல. ஏன்னா நீங்க வீட்டுல போயிட்டு தீபாக்கா வந்துச்சு என்னமோ பேசுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. தீபாக்கா நல்லா பேசுச்சு, ஆனா நல்லா பேசுச்சுன்னா என்ன பேசுச்சுன்னு கேட்டா சொல்லாதீங்க. ஏன்னா நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். இறுதியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்க. இது நான் எந்த காலேஜுக்கு போனாலும் சொல்லுவேன், எல்லா பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சொல்லுவேன். இந்த பாட்டை நீங்க கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தறிதல் யாம்பருதும், வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த பாடலுடைய அர்த்தம் எனக்காக்கா கை காட்டினிய இல்லையா, தள்ளுனியலா? சரி, இந்த பாடலுடைய அர்த்தத்தை தயவு செஞ்சு நம்ம யூடியூப்ல என்னென்னத்துக்கோ அர்த்தம் பார்க்குறோம், இதை நீங்க பாருங்க, கண்டிப்பா பார்த்து இந்த பாட்டை உங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அடுத்த வருஷம் நான் வரும் பொழுது இந்த மனப்பாட பாடலோடு நான் சொல்ற அந்த விஷயமும் வரணும் என்று இந்த பள்ளி நிர்வாகத்தையோட நான் ஆர்டர்லாம் போடல, தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இவன் என்னையும் ஒரு சீஃப் கெஸ்டா மதிச்சு இவ்வளவு நேரம் கூப்பிட்டு மேடையில வச்சு பேசியதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் பெருசா படிக்கல, ஆனா எனக்கு இருந்த கலை தான் எனக்கு இன்னைக்கு சோறு போடுது. கார் வாங்கினேன், வீடு கட்டினேன். அதனால படிப்பு என்றது ஆதாரம், அது கண்டிப்பா தேவை. ஆனா அதுக்குள்ள ஒரு குழந்தைக்குள்ள என்ன திறமை இருக்கோ அந்த வழியில விட்டா அது லேட் ஆனாலும் ஜெயிச்சிரும். அதுக்கு நான் ஒரு உதாரணம். ஆக பயப்படாதீங்க, பிள்ளைகளை நினைச்சு பயப்படாதீங்க, சரிங்களா? அவர்களை பார்த்து கொள்வார்கள். தயவு செஞ்சு அவங்கள கவனிக்க விடுங்க. நீங்களே ஊட்டி நீங்களே தலைவாரி, நம்ம காலத்துலலாம் அப்படியே பண்ணாங்க.
நம்மளே தான் எல்லாத்தையும் போட்டுக்கிடணும். கிழிஞ்சதுக்கோ இல்லக்கோ எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிடுவோம். அப்படி வளரும் பொழுதுதான் தனித்துவத்தை கற்றுக்கொள்வார்கள். பள்ளிக்கூடங்களில் வெறும் படிப்பை மட்டுமல்லாமல் மனித நேயத்தையும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படிக்கா சும்மா நீங்க உட்காந்தாலும் ரசிக்கிற மாதிரி இருக்கு, பேசினாலும் அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ தெரியல சொல்லிட்டு. அப்போ நான் ரசிக்கிற மாதிரி பேசுறேன்னா ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசுறேன். எல்லாரும் உட்காந்து ரசிப்பாவலான்னு கேளு. கண்டிப்பா ரசிப்பாங்க. உங்களுக்கு தெரியாது நம்ம ஆளுகளை பத்தி. இங்க பாருங்க, பவர் ஆஃப் பேரண்டிங் உங்களுக்கு தெரியாது. அக்கா வந்து அடுத்த வருஷம் வருவேன்னு சொல்றாங்க. இது நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா எப்படிக்கா இப்பவே மெயின் சென்ட்ரிக் படம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சாயம்னு ஒரு படம் நான் சொன்னேன் இல்லையா, அப்ப கண்டிப்பா பாருங்க. அப்புறமா நீங்க வந்து எங்க கண்டிப்பா நீங்க பாராட்டுவீங்க. அடுத்து வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போயாச்சு, மலையாளம் இண்டஸ்ட்ரி, அடுத்து அப்படியே ஹாலிவுட் போய் ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க எப்படி இங்க வருவீங்க சொல்லுங்க? கப்பல்ல வருவேன், கவலைப்படாத. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா போதும். ஏதோ பொழப்புக்கு ஓட எவ்வளோ ஒருத்தர் டக்குன்னு கமலஹாசன் தான் கவிதையில் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. தயவு செஞ்சு கடவுளே இந்த ஒரு டைலாக்கை மட்டும் கட் பண்ணி போட்டு விட்டுருக்க ரீல்ஸில். ஓ, கமலஹாசனை விட நீ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு திரியிறியான்னு நீங்கள் சொன்னதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியாதுப்பா. ஆக மொத்தத்தில் எப்படியோ அங்கு தப்பித்து கொண்டு என் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கும் பாவமுள்ள தீபாக்கா.